தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். கே சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு நலன் விரும்பிகள் நிதி வழங்கி வருகின்றனர். பிரான்சில் பரவலாக வெப்பம் அதிகரித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் கெப்ரியல் அத்தால் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பு மனுவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். டூர் ஐஃபில் கோபுரத்தின் பழமையான சுழல் படிக்கட்டின் ஒரு பகுதி ஏலத்தில் 4.5 லட்சம் யூரோவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. எமனுவல் மேக்ரோன் தலைமையிலான பிரான்ஸ் அரசு குவாண்டம் கணினியின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக 1.55 மில்லியன் யூரோ முதலீட்டை அறிவித்திருக்கிறது. குழந்தைகள் வீதியில் தனியாக கைவிடப்பட்ட சம்பவம் பிரான்ஸ், போர்ச்சுகல் நாடுகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கே சிவாஜிலிங்கம் அவர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு பலரும் செவிசாய்த்து உதவி வருகின்றனர். இலங்கை ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராஜா 10 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பெற்றாளருமான கே சிவாஜிலிங்கம் அவர்களின் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக 70 லட்சம் ரூபாய் தேவை என பொதுமக்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். அவரது அந்த வேண்டுகோள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக விடுக்கப்பட்டது. சமூக வலைத்தளங்கள் அவற்றை மக்களிடம் எடுத்துச் சென்றன. லண்டனில் உள்ள யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் 95ஆம் ஆண்டு குழுமத்தை சேர்ந்த சண்முகநாதன் குருவரன் 5 லட்சம் ரூபாய் நிதியை யாழ் எய்ட் நிறுவனம் ஊடாக சிவாஜிலிங்கம் அவர்களிடம் கையளித்துள்ளார். அனைத்துலக தமிழர் பேரவையின் தலைவர் நிமால் கே சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியிருக்கிறார். சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு இம்மாத கொடுப்பனவை மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினர் உஷாந்தன், ஊடகவியலாளர், மானிப்பாய் பிரதேச சபை மக்கள் சார்பில் அவர் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாடர்ன் எலக்ட்ரிக்கல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினர் சிவாஜிலிங்கம் அவர்களின் மருத்துவ செலவுக்காக 50,000 ரூபாவை வழங்கியிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வாழும் மக்கள், குறிப்பாக பிரான்ஸ் உட்பட பல்வேறு நாடுகளில் உள்ள பொது அமைப்புகள் நிதி திரட்டி கே சிவாஜிலிங்கம் அவர்களிடம் கையளிக்க உள்ளன. இவை பொதுவழியில் எமக்கு கிடைத்த தகவல்கள். பலர் தாமாக சென்று உதவி வருகின்றார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கே சிவாஜிலிங்கம்
தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் உண்மையுடன் பணியாற்றி வருவதன் பயனாக அவரை நோயில் இருந்து காப்பாற்ற புலம்பெயர் வாழ் மக்கள் செயல்பட்டு வருகின்றனர். பிரான்சில் பரவலாக வெப்பம் அதிகரித்துள்ளது. லா ரொசலில் 33 பாகை செல்சியஸ், நோந்தில் 32 பாகை செல்சியஸ், போதோவில் 31 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவியிருக்கிறது. பெந்தகோஸ்த் வார இறுதியில் அசாதாரணமான வெப்பம் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று மெட்டியோ ஃப்ரான்ஸ் தெரிவித்துள்ளது. மே 21, 22 திகதிகளில் லாந்த் பகுதியில் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸை தாண்டிய நிலையில் இந்த வெப்ப எல்லை மீண்டும் 7 முதல் 10 நாட்கள் வரை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் முன்னாள் பிரதமர் கேப்ரியல் அத்தால் 2026 மே 22 தேதியன்று தனது 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பு மனுவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அவர் தனது அறிவிப்பை பிரான்சின் அவரோன் பகுதியில் உள்ள சிறிய கிராமமான மோர்து பரேயில் வெளியிட்டுள்ளார். இது பிரான்ஸ் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரான்சை எதிர்காலத்தின் நாடாக மாற்ற வேண்டும் என்று அத்தால் கூறியுள்ளார். நகர மைய அரசியல்வாதி என்ற விமர்சனத்தில் இருந்து விலகி கிராமப்புற மக்களையும் இணைக்கும் தலைவர் என தன்னை முன்வைத்திருக்கின்றார். எமனுவல் மேக்ரோ அரசியல் மரபில் இருந்து சிறிது விலகி தனித்த அடையாளம் உருவாக்க முயற்சிக்கிறார். இவர் தற்பொழுது ருனைசான்ஸ் கட்சியின் முக்கிய தலைவர். ஆனால் கட்சிக்குள் முழு ஒருமித்த ஆதரவு இவருக்கு இல்லை. சில முக்கிய தலைவர்கள் இவரை முழுமையாக ஆதரிக்கவில்லை. அத்தால் 2024 ஆண்டில் மிக இளவயது பிரதமராக திகழ்ந்தவர். 37 வயதில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகிறார். 2027 நடைபெறவுள்ள தேர்தலில் களம் காண்கின்றார். எமனுவல் மேக்ரோ 2024 ஆண்டு நாடாளுமன்றத்தை கலைத்ததால் ஏற்பட்ட அரசியல் குழப்பம் காரணமாக புதிய அரசியல் சிக்கல்கள் உருவாகின. ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி அதிக இடங்களை பெற்றது. அரசியல் நிலை நீண்ட காலமாக நிலை குலைந்துள்ளது. அத்தால் முன்னர் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது பாடசாலைகளில் பகுடி வதைகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொண்டார். முஸ்லிம் மாணவிகள் அணியும் அபயா உடையை பாடசாலைகளில் தடை செய்தார். இந்த தேர்தலில் போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மைய வலது அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப், இடதுசாரி தலைவர் ஜான்-லூக் மெலோன்ஷன், வலதுசாரி ரசம்பிளுமோ நேஷனல் சார்பில் மரீன் லுபென் அல்லது ஜோதா பாதலா போன்றவர்கள் முக்கிய போட்டியாளர்களாக திகழ்கின்றனர். கேப்ரியல் அத்தால் சமூக ஊடகங்கள் மற்றும் நேரடி மக்கள் தொடர்பை அதிகம் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார். பொருளாதார மாற்றங்கள், தொழிலாளர் சட்டங்கள் போன்ற சீர்திருத்த கருத்துக்களை அவர் முன்வைத்து வருகின்றார். அரசியல் முறையில் மாற்றம் வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். பிரான்சை புதுமை, வளர்ச்சி மற்றும் எதிர்கால நாடாக மாற்றுவேன் என்ற அரசியல் நோக்கத்தை அத்தால் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றார். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கு. இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. டூர் கோபுரத்தின் பழமையான சுழல் படிக்கட்டின் ஒரு பகுதி ஆர்ட் குரியல் நிறுவனம் நடத்திய ஏலத்தில் சுமார் 4.5 லட்சம் யூரோவுக்கு விற்கப்பட்டுள்ளது. இந்த ஏலம் பாரிஸ் நகரில் நடைபெற்றது. 1989ஆம் ஆண்டு ஈஃபில் கட்டிய இயல்பான டூர் படிக்கட்டின் ஒரு அங்கமான சுமார் 3 மீட்டர் உயரம் கொண்ட 1.4 தொன் எடையுடைய 14 படிகள் விற்கப்பட்டன. இந்த படிக்கட்டு ஆரம்பத்தில் 1.2 லட்சம் முதல் 1.5 லட்சம் யூரோ வரை மதிப்பிடப்பட்டிருந்தாலும் ஏலத்தில் அதைவிட மிக உயர்ந்த விலைக்கு விற்கப்பட்டுள்ளது. இந்த சுழல் படிக்கட்டு டூர் ஈஃபிலின் 2ஆம் மற்றும் 3ஆம் தளங்களை இணைத்திருந்தது. பின்னர் 1983ஆம் ஆண்டு மின் தூக்கி பொருத்தப்பட்ட பொழுது அந்த படிக்கட்டு 24 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அந்த பகுதிகள் தற்பொழுது உலகம் முழுவதும் சேகரிப்பாளர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. 2016ஆம் ஆண்டு இதே போன்ற 14 படிகள் கொண்ட பகுதி சுமார் 5.24 லட்சம் யூரோவுக்கு ஓர் ஆசிய வாங்குனரிடம் விற்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு ஓர் அமெரிக்க சேகரிப்பாளர் 5.53 லட்சம் யூரோ செலுத்தி வாங்கியிருந்தார். 2024 ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பின்னர் பாரிஸ் மற்றும் அதன் அடையாள சின்னங்களான டூர் ஈஃபில் போன்ற இடங்களின் சர்வதேச மதிப்பு மேலும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எமனுவல் மேக்ரோன் தலைமையிலான பிரான்ஸ் அரசு கொந்தம் கணினி அதன் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக 1.55 பில்லியன் யூரோ முதலீட்டை அறிவித்துள்ளது. கொந்தம் தொழில்நுட்ப திட்டங்களுக்கு கூடுதலாக 1 பில்லியன் யூரோ ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மேம்பட்ட உற்பத்திக்காக 550 மில்லியன் யூரோ ஒதுக்கப்படுகின்றன. இந்த அறிவிப்பை மேக்ரோன் வெளியிட்டுள்ளார். இந்த தொழில்நுட்ப போட்டியில் வெற்றி பெற பிரான்சுக்கு தேவையான திறனும் வளமும் இருக்கின்றது என்றும் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது உலக நாடுகள் அனைத்தும் செயற்கை நுண்ணறிவு AI அடுத்த கட்டமாக பார்க்கப்படும் கொந்தம் கணினி தொழில்நுட்பத்தில் முன்னிலை வகிக்க கடும் போட்டியில் ஈடுபட்டுள்ளன. கொந்தம் கணினிகள் சாதாரண கணினிகளை விட பல மடங்கு வேகமாக மிக கடினமான கணக்கீடுகளை மேற்கொள்ளக்கூடியவை. மருந்து ஆராய்ச்சி, பாதுகாப்பு, வங்கித்துறை, காலநிலை ஆய்வு, செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் இது பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகமும் கொந்தம் கணினி நிறுவனங்களில் $2 பில்லியன் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த புதிய தொழில்நுட்ப போட்டி அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா உள்ளிட்ட உலக சக்திகளுக்கு இடையே தீவிரமடைந்து வருகின்றது. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பயணம்
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. ஹோர்முஸ் நீரிணையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச நடவடிக்கையை உருவாக்கும் நோக்கத்தில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கான தீர்மான வரைவை தயாரித்துள்ளதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான கடல் பாதையாகும். இந்த நீரிணையில் ஏற்பட்ட பதற்றம் மற்றும் போர் நிலை காரணமாக உலக எண்ணெய் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. தற்பொழுது 3 மாதங்களாக நீடித்து வரும் அமெரிக்கா ஈரான் போர் சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளில் இந்த நீரிணையின் கட்டுப்பாடு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்கா, பாரேன் ஆகியன இணைந்து முன்வைத்துள்ள தீர்மானத்தில் ஹோர்முஸ் நீரிணையில் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும், கடல் சுரங்க குண்டுகள் பதிப்பதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் இந்த தீர்மானம் ஈரானுக்கு எதிரான ஒருதலை பட்சமாக உள்ளது என்று குற்றம் சாட்டி அதை மறுக்கும் சாத்தியம் இருப்பதாக தெரிவித்து தங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கின்றன. இதனால் அமெரிக்கா ஆதரவை அதிகரிக்க சுமார் 140 நாடுகளை இணை ஆதரவாளர்களாக சேர்க்க முயற்சித்து வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா, பாரேன் முன்வைத்த தீர்மான வரைவு தற்பொழுது விவாதத்தில் உள்ளது. வாக்கெடுப்பு நடைபெறும் திகதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்று பிரான்ஸ் வெளி விவகார அமைச்சக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தேவையான சூழ்நிலை உருவானால் பிரான்ஸ் தயாரித்துள்ள தனித்த தீர்மானத்தையும் பாதுகாப்பு சபையில் சமர்ப்பிக்கலாம் என எடுத்து கூறப்பட்டுள்ளது. குழந்தைகள் வீதியில் தனியாக கைவிடப்பட்ட சம்பவமானது பிரான்ஸ், போர்த்துக்கல் நாடுகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. 2 சிறுவர்கள் போர்த்துக்கலில் அல்காஷே டோ சால் பகுதியில் ஒரு முக்கிய வீதியில் தனியாக கண்டுபிடிக்கப்பட்டார்கள். குழந்தைகள் நல்ல உடல் நிலையில் காணப்பட்டார்கள். மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் மருத்துவமனையில் இருந்து அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக 41 வயதுடைய பிரெஞ்சு பெண் மரீன் ருஷோ மற்றும் 55 வயதுடைய ஒருவரை போர்த்துக்கல் தேசிய குடியரசு காவல்துறை கைது செய்துள்ளது. அவர்கள் மீது குடும்ப வன்முறை, குழந்தைகளை ஆபத்தான சூழலில் கைவிட்டிருத்தல், குழந்தைகள் பாதுகாப்பை புறக்கணித்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சமூக வலைத்தளங்களில் மரீன் ருஷோ தன்னை செக்ஸோலஜிஸ்ட் என அறிமுகப்படுத்தியுள்ளார். பாலியல் மற்றும் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதாகவும் கூறியிருக்கிறார். கொல்மார் நகரில் வசித்த இந்த பெண் விளக்கம் ஏதும் இன்றி வீட்டை விட்டு காணாமல் போனதாக அவரது குடும்பத்தினர் மே 11ஆம் தேதி அன்று பிரெஞ்சு காவல்துறையில் முறைப்பாடு அளித்திருந்தனர். அவருக்கு 16 வயதுடைய மற்றொரு குழந்தையும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் தந்தையும் தாயாரிடம் இருந்து பிரிந்த நிலையில் இருந்தவர் என்றும் குழந்தைகள் கடத்தப்பட்டதாக முறைப்பாடு செய்திருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தெற்கு பிரான்ஸ், ஸ்பெயின், பின்னர் போர்த்துக்கல் ஆகிய பகுதிகளில் அவர் இருப்பது
கண்டறியப்பட்டாலும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட மற்றைய நபர் மார்க் பலப்ரிகா என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். பிரெஞ்சு ஊடகங்களின் தகவலின்படி அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி என்றும் 2010ஆம் ஆண்டு குடும்ப வன்முறை மற்றும் தொந்தரவு குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டு 9 மாத சிறை தண்டனையும் 2 ஆண்டுகள் இடைநிறுத்தப்பட்ட தண்டனையும் பெற்றிருந்தார் என தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது போர்த்துகலில் குற்றவியல் விசாரணை, பிரான்சில் குழந்தைகள் புறக்கணிப்பு குறித்த நீதித்துறை விசாரணை என்பன நடைபெற்று வருகின்றன. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.